ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருப்பதால் நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் யூத்துக்காக நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் இன்னைக்கு முன்னாடி சிஸ்டர் நடத்துனது போல என்ன சொன்னாங்க, நீங்க எல்லாரும் தேவ சமூகத்தில் எப்படி இருக்கீங்க, வாலிபர்களை போல காணப்படுறீங்க இல்லையா? ஹல்லேலூயா. சத்தமா தேவ நாமத்துக்கு மகிமைக்கின்ற ஒரு யூத்தோட ஒரு வாலிபனுடைய பலன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஹல்லேலூயாவை எதிர்பார்க்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சாப்பிட்டோம் இல்லையா எல்லாரும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூத்துக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஃபியர் இருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பயத்தோடு தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கிறோம். இப்போ வாலிபர்களா இருந்தா எதிர்கால வாழ்க்கையை குறித்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். ஆமா தானே? நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் வாழ்க்கையில, நம்மளோட ஏற்று துணைகள் எப்படி இருப்பாங்க, நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதான பயம் நம்மளுக்கு இருக்கும். அதே போல ஒரு பெற்ற தாய் தகப்பனா இருந்தா ஐயோ நம்ம குழந்தைகளை எப்படி கரை சேர்க்க போறோம், நம்மளோட வீடு காரியங்களை குறித்து ஒரு பயம் இருக்கும். அப்ப அன்றாட எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையுமே பயம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஆமா தானே? நம்புறீங்களா? பயம்ன்றது பயம் இல்லாம நம்ம நாட்களை நம்ம கடத்துறோமா அப்படின்னா இல்லை. ஏன்னா எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதாச்சும் ஒரு காரியத்தை குறிச்ச பயம் நம்மளோட வாழ்க்கையில இருக்கும். ஆனா கர்த்தர் நம்மளை அப்படி பாக்குறாரா அப்படின்னா இல்லை. ஏன்னா காலையில செக்ஷன்லயே ஆண்டவர் நம்மளை சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட இருக்கிற பயங்களை நான் நீக்கி போடுவேன், உங்ககிட்ட இருக்கிற சோகங்களை நீக்கி போடுவேன், வாழ்க்கையை நீங்க என்ன எப்படி வாழ போறீங்க, இனிமேல் ரசிச்சு வாழ போறீங்கன்ற அந்த ஒரு வாக்கு தத்தத்தை காலை செக்ஷன்லயே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, உங்களுக்கு கொடுத்துட்டாரு. இப்ப நம்மளுக்குள்ள இருக்கிற பயங்கள், இனி இருந்த பயங்கள், இனிமேல் வரப்போற காரியங்களையும் நம்ம என்ன பண்ணணும், தேவ சமூகத்துல நம்ம என்ன பண்ணணும், வாபஸ் வாங்கணும். அந்த பயம் நம்ம வாழ்க்கையில ஏன் வருது அப்படின்னா ஒரு வெளிப்பாடு இல்லாதனாலதான் பயம்